கடக லக்னம் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களே தான் வந்து காரணமாக இருப்பாங்க பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்துட்டு முத்துவை போட்டு சந்திரனை நம்ம ஸ்ட்ராங் பண்ணும்போது மணியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். சிம்மம் கூடிய சூரியன் வீக்காக இருந்து பணவரவுல தடை இருந்ததுன்னா சூரியனோட மாணிக்க கற்களை போடும்போது அந்த பணத்தடை பண வரவுக்கான தடையை அது நீங்கும். இல்லை 5 கூடைய கடக லக்னம் கடக ராசி நேயர்கள் மேம். ஸோ இவங்க எந்த மாதிரியான கற்களை அவங்க அணியும் போது அவங்களுக்கு பண வரவு அப்படின்றது தடை இல்லாமல் கிடைக்கும்? ஸோ தடை இல்லாமல் கிடைக்கிறத தாண்டி எப்போவுமே அவங்கக்கிட்ட தங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயம் பண்ணலாம்? இந்த கடக லக்னம் கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னா அவங்களே தான் வந்து காரணமாக இருப்பாங்க பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்துட்டு கடகம்ங்கிறது ஒரு தாய் ஸ்தானம் உள்ள வீடு. ஸோ இறக்க குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஸோ வர்ற பணத்தை அவங்களே வந்துட்டு தானம் தர்மம் செஞ்சு பணத்தை இழக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த சந்திரன் முத்துவை போட்டு சந்திரனை நம்ம ஸ்ட்ராங் பண்ணும்போது மணியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் பொதுவாகவே ஒவ்வொரு லக்னத்துக்கும் அந்த லக்னத்துக்கு 2, 5 கூடையவங்க தான் பண வரவு குறிக்கிறவங்களா இருப்பாங்க. பண வரவை 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதி வந்த பணத்தை ஹேண்டில் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது கடக லக்னத்துக்கு 2 கூடைய சிம்மம் கூடைய சூரியன் வீக்காக இருந்து பண வரவுல தடை இருந்ததுன்னா சூரியனோட மாணிக்க கற்களை போடும்போது அந்த பணத்தடை பண வரவுக்கான தடையை அது நீங்கும். இல்லை 5 கூடைய விருச்சிகத்தோட பவளத்தை போடும்போது இந்த செவ்வாய் வீக்காக இருக்கிறனால பணம் தடைப்படுது அப்படின்னா அதை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஓகே, சூப்பர். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அந்த கற்கள் எல்லாத்தையுமே நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது மேபி பணம் வந்து நம்மக்கிட்ட தங்கலாம், ஸோ பணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும்னு சொல்கிறீங்களா? இப்போ நான் அந்த கற்களை வாங்கி அப்படியே பயன்படுத்தலாமா, இல்லை இந்த கற்களை போட்டு அதை உருவேற்றுறதுக்குன்னு ஏதாவது முறை இருக்காமா? கடக லக்னக்காரங்க பண வரவுக்காக கல்லை போடுறாங்க அப்படின்னா தனஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன். அப்போ சூரியனோட மாணிக்க கல்லை ஞாயிற்றுக்கிழமை உச்சி வேளையில் வர்ற சூரிய ஹோரையில் நம்ம குலதெய்வம் கோயிலில் இல்லைன்னா இஷ்ட தெய்வம் கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு சூரியனோட காயத்ரி மந்திரம் ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத், இந்த மந்திரத்தை அங்கே உட்காந்து ஒரு 108 முறை சொல்லிட்டு தொடர்ந்து 48 நாட்களும் இதே மந்திரத்தை 108 முறை சொல்லும்போது அது அந்த சூரியனோட பவர் மாணிக்க கல்ல இறங்கி இருக்கும். ஸோ இந்த சூரியன் வீக்காக இருக்கிறதுனால நமக்கு பணத்தடையாக இருந்தது அப்படின்னா இது மூலமாக அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கும். சூப்பர் சூப்பர் மேம், சூப்பர். கடக ராசி கடக லக்ன நேயர்களுக்கு வந்து பணத்தில் ஏதாவது தடை இருந்துச்சு அப்படின்னா இல்லை பணம் நம்மக்கிட்ட தங்கணும் அப்படின்னா ஸோ இந்த கற்களை எல்லாத்தையுமே எப்படி உருவேற்றி முறையாக பயன்படுத்தணும், அதிலேருந்து முழுமையாக பலன் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நம்ம நேரில் டாக்கிட்டுருக்கீங்க. அருமை மேம். மேம், இன்றைக்கி மனுஷனுக்கு தேவை அப்படின்னு சொன்னாலே முக்கியமான தேவை அப்படின்னாலே பணம் தான். ஆனால் நிறைய பேருக்கு அவங்களுடைய ஹாப்பினஸ் எங்கேயோ ஸ்பாயில் ஆகுது அப்படின்னா அவங்க கையில் பணம் இல்லாதப்போ மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது 12 ராசி நேயர்களுக்கும் 12 லக்னத்துக்குமே, ஸோ ராசி லக்னம், ஸோ 12 பேருக்குமே வந்து எந்த கற்கள் பயன்படுத்தினா அவங்களுக்கு வந்து பணவரவு இருக்கும், மகாலட்சுமி வீட்டில் வாசம் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த நேர்காணலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கற்கள் இருக்கு இல்லையா, கற்களை பற்றி நம்ம நேயர்களுக்காக இந்த கற்கள் போடுறதுனால உண்மையாகவே நிறைய விஷயங்கள் நடக்குதா, இல்லை அது ஒரு மாயை தான் அப்படின்ற பார்வையும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இது பற்றி உங்களுடைய கருத்து? ஒவ்வொரு கிரகங்களுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு கல் உண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நிறம் உண்டு, திசை உண்டு, தானியங்கள் உண்டு, கடவுள் உண்டு. அதே மாதிரி கிரகங்களுக்கும் கற்கள் உண்டு. இந்த கற்கள் எப்படி வேலை செய்யும் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்திலேருந்து சக்திகளை வாங்கி எப்படி தானியம் சக்திகளை வாங்குதோ, நம்ம இப்போ வேணும்னா இப்போ நமக்கு செவ்வாய்க்குரிய கிரகம் இது வேணும் அப்படின்னா அந்த தானியத்தை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். செவ்வாயை நம்ம வலுப்படுத்தணும்னு நினைக்கிறோன்னா செவ்வாய்க்குரிய துவரம் பருப்பை நம்ம பத்திரமா எடுத்து நம்ம இது உள்ளே வச்சுக்கலாம். ஆனால் அது மோல்ட் ஆகிடும். ஸோ அதோட வலிமை அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போயிடும். ஆனால் எக்ஸ்போஸ்டாகவும் நம்ம வச்சுருக்க மாட்டோம், ஒரு பர்ஸில் வேலெட்டில் வச்சுருப்போம். அதுக்கு பதிலாக நம்ம இப்போ கற்களை நம்ம யூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணணும்னா பிரபஞ்சத்துலேருந்து ஆகர்ஷண சக்திகளை வாங்கி நம்ம உடம்போது அதை டச் பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம போடுறது ஓப்பன் செட்டிங் மோதிரமாக போடுவோம். இப்போ உடம்புல டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது நம்ம பிரபஞ்சத்தில் வாங்குகிற சக்தியை நம்ம உடம்புல கொடுத்துட்டு நம்மளை ஒரு சீராக இயங்க வைக்கும்.
இப்படி தான் வந்துட்டு கற்கள் வந்துட்டு நம்மளை இயங்க வைக்கும், வேலை செய்ய வைக்கும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம கற்கள் வாங்குறோம் அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு இடத்துல போனோம், அந்த கற்களை வாங்கணும், அப்படியே நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தும் போது அதுக்கான சக்தி நமக்கு முழுமையாக கிடைக்குமா மேம்? எதுவுமே அந்தந்த முறையில் செய்யும்போது தான் வந்துட்டு வேலை செய்யும். ம். அதே மாதிரி தான் இந்த கற்கள். அப்படியே வாங்கும்போது அதில் தோஷம் இருக்கலாம், நிறையா பேர் கைப்பட்டு வந்திருக்கலாம், நெகட்டிவ் எனர்ஜி இருக்கலாம், பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம நியூட்ரல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பாசிட்டிவாக மாற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம போட முடியும். இப்போ அது ஒருத்தர் செய்கிறாரு, ஒரு பொற்கொலர் செய்கிறாரு அந்த மோதிரத்தை அப்படிங்கும்போது அவர் எந்த மனநிலையில் செய்கிறாருன்னு தெரியாது. ஸோ அந்த வைப்ரேஷன்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். எல்லாமே வைப்ரேஷன்ஸ் ஆறாதான். ஸோ அந்த வைப்ரேஷன்ஸும் இருக்கும். அதனால் நம்ம ஒரு மோதிரம் வாங்குகிறோம், ஒரு ராசிக்கல் மோதிரம் வாங்குகிறோன்னா நம்ம குலதெய்வ கோயில் இல்லை இஷ்ட தெய்வ கோயில் எது நமக்கு வந்துட்டு அக்சசபிளாக இருக்குதோ அங்கே போயிட்டு அந்த நம்ம சொல்கிற ஹோரையில், அந்த கற்களுக்குன்னு ஒரு ஹோரை இருக்குது, அந்த ஹோரையில் போய் அந்த கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது. அந்த காயத்ரி மந்திரத்தை ஸ்ரத்தையாக ஒரு 48 நாள் ஒரு 108 தடவை சொல்லும்போது அதில் உருவேற்றமாகும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை அந்த பர்டிகுலர் கிரகத்துக்கான வைப்ரேஷன் அதில் இறங்கும். இப்படி இது இறங்கும்போது நமக்கு என்ன தேவையோ அதை டியூன் பண்ணி கொடுக்கும் அந்த கல். ஓகே. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம நினைக்கிறது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம நம்பணும் ஃபஸ்ட்டு இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் சொல்கிறதுலேருந்து நான் எடுத்துக்கக்கூடிய விஷயம். எது ஒன்றுமே வந்து முழுமையாக நம்பி பண்ணும்போது அது கண்டிப்பாக 100% நமக்கு கை கொடுக்கும்.